இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா, பாமன் சுவாமிகள் திருக்கோயிலுக்கு தாங்க போறோம். இந்த கோயில் எப்படி போறதுன்னா, உச்சப்புளிய தாண்டி லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, பிரப்பவலசான்னு ஸ்டாப் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னாலே வந்துருங்க. சாமிகளோட பூஜை எப்பன்னு போர்டுல எழுதி போட்டிருந்தாங்க. நாங்க இன்னைக்கு நானும் என் நண்பரும் தான் போனோம். சிலை பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. சித்தர் கீழயும், முருகப்பெருமாள் மேலயும் அழகா இருக்காருங்க. என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்தாங்க 90. பாமரம் செய்யும் தெய்வம் பவக்கடல் தெய்வம் பூமாலை எல்லாமே போட்டு அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. கோயிலுக்கு வந்தாலே மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. மாத்தி போட்டாச்சு. வெளிய ஃபுல்லா கரும்பாலேயே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, கோயிலுக்கு நம்ம நெனச்சா போ முடியாது. அந்த ஆண்டவன் நெனச்சா தான் போ முடியும்னு. அது உண்மதாங்க. நான் இந்த கோயிலுக்கு நெறைய டைம் போகணும்னு நெனச்சிருக்கேன். ஆனா போ முடில. இன்னைக்கு நான் கிரிக்கெட் விளையாடலான்னு வெளிய போம்போது, இன்னைக்கு என் நண்பர் வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்ல. இப்படிதாங்க இறைவன் யாரோ ஒரு மூலமா கோயிலுக்கு வர வைப்பார். உங்க லைஃப்லயும் இது மாரி நடந்திருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.